subscribe to my channel, and also press this bell icon, so you never miss any new updates. சபிக்கப்பட்டவர்கள் யார்? வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதில் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடானு பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நியாய தீர்ப்புக்கென்று 2 கூட்டங்களாக பிரிக்கப்படுகிற சம்பவம் தான் இந்த சம்பவம். அப்ப இந்த சம்பவம் நடந்து முடிந்த சம்பவமா? இல்ல, இது வரப்போற சம்பவம். நியாய தீர்ப்பு எங்கிருந்து ஆரம்பிக்குமா? சபையிலிருந்து ஆரம்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தபடிதான் இந்த சம்பவம் நடக்க இருக்கிறது. முதல்ல செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் என்று சொல்லப்பட்டபடியினால முதல்ல இந்த ஆடுகளுடைய குணாதிசயங்களை குறித்து நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட மறுபடியுமா நாங்க கொஞ்சம் மீட்டு பார்ப்போம். செம்மறியாடுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அது ஒரு சாதுவான ஒரு மிருகமாக அது எப்பவும் எங்களுக்கு தோற்றம் அளிக்கும். இந்த செம்மறியாடுகள் எப்பவுமே என்ன செய்யும் என்று சொன்னா மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டுத்தான் அது ஏதாயிலும் செய்யும். அதாவது மேய்ப்பன் வந்து அவர்களுடைய அந்த காலை ஆட்டு காலையை திறக்கும் வரைக்கும் அந்த காலை திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் கூட என்ன செய்யாது, மேய்ப்பன் வந்து கூட்டிக் கொண்டு போகும் வரைக்கும் அது எழும்பவே எழும்பாது, வெளியில வராது. திறந்து வச்சிருந்தா கூட வெளியில வராது. இதனுடைய சுபாவம். மேய்ப்பன் வந்து அது திறந்துட்டு மேய்ப்பன் முன்னால போவார், அந்த ஆடுகள் பின்னால போகும். மேய்ப்பன் எந்த இடத்துல போய் இருக்கிறானோ அப்ப மேய்ப்பனை சுற்றி இந்த ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கு. மேய்ப்பனை சுற்றி இந்த ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கு, தூரத்துக்கு போகாது. ரைட்? மேய்ப்பன் ஒரு சத்தம் பேர் சொல்லி அழைத்தா தலையை தூக்கி பார்க்கும். மேய்ப்பன சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ரைட்? அப்ப இதுதான் செம்மறியாடு. செம்மறியாட்டுடைய குணாதிசயம் என்ன? அது மேய்ப்பன் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ என்னென்னலாம் சொல்றாரோ சொல்றபடி அது நடக்கும். ஆனா வெள்ளாடு அப்படி அல்ல. அந்த நேரம் வந்ததும் என்ன செய்யும், அதை உடைச்சு கொண்டு வெளியில உடத்தான் பார்க்குவார். இது அதனுடைய குணாதிசயம் என்ன? அப்ப செம்மறியாடு மேய்ப்பதற்கு மேய்ப்பனுக்கு மிக இலகு ஈஸியான ஒரு காரியம். அது எப்பயும் மேய்ப்பனை சுற்றி கொண்டு அது அப்படியே இருக்கும். எவ்வளவு பசி என்றாலும் ஒரு இன்னொரு இடத்துக்கு போகும் வரைக்கும் அது இருக்கும், தூரத்துக்கு போகாது. ஆனா வெள்ளாடு அப்படி இல்லை. வெள்ளாட மேய்க்கிறேன்னு சொன்னா மேய்ப்பன் பின்னுக்கு தான் நிற்கவன். மேய்ப்பன் பின்னுக்கு இருந்து என்ன செய்யணும், மிக கடினமாக கஷ்டப்பட்டு மேய்க்கவன். ஏன்னு சொன்னா அது ஒரு இடத்துல இருந்து மேயாது. அங்க கொஞ்சம் கடிக்கும், இங்க கொஞ்சம் கடிக்கும், அங்கோடும் இங்கோடும், அதை வரைக்கும் இதை வரைக்கும் என்ன, ஒரு இடத்துல நின்று மேயாது. மேய்ப்பன சத்தத்துக்கு செவி கொடுக்காது. என்ன பேர் வச்சு என்ன பேரை கூப்பிட்டாலும் அது செவிட்டாடு போலதான் இருக்கும். மேய்ப்பன சத்தத்துக்கு ஒரு நாள் செவி கொடுக்காது. அப்ப நாங்க இதை விளங்கிக் கொள்ளணும். அது ஒரு இடத்துல நிக்காது. அது நினைச்ச மாதிரி இஷ்டமான இடத்துக்கு எல்லாம் போகும். மேய்ப்பன சத்தத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டார். இது வெள்ளாடுடைய குணாதிசயம். நம்ம தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இதை பார்க்கிற போது சபைக்குள்ளையும் இப்படிப்பட்ட ரெண்டு சார்பான கூட்டம் இருக்கிறது என்பதை இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த வேதம் சுட்டி காட்டுகிறது. இங்க பாருங்க, ஆண்டவர் வந்து சிங்காசனத்தில் அமர்ந்து கொள்ளுகிறார். அமர்ந்து கொள்ளுகிற போது மெய்ப்பனார் வந்து என்ன செய்யறாரு, இந்த ஆடுகளை 2 பேராக பிரிக்கிறார். எப்படி? செம்மறியாடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலுமாக வைக்கிறார். வச்ச போது அந்த தேவர் என்ன சொல்றாரு, அந்த செம்மறியாடு வலது பக்கத்தில் நிக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்றாரு, என்ன வாசிங்க அத. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.
இயேசுவானவர் சொன்னாரு, நான் போயிட்டு தேற்றரவாளனை அனுப்புவேன், மறுபடியும் வந்து என்ன செய்வேன், உங்களை கூட்டிக் கொண்டு போவேன். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி. இந்த இடத்துல பாருங்க, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நீதிமான்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு இடத்தை ஒரு ஸ்தலத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நீங்க தான் வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை நீங்க தான் அந்த இடத்தை செய்ய போறீங்க, சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள் என்று சொல்லிட்டு பிறகு சொல்றாரு, வாசிங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். ரைட். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு என்ன, இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, பசியா இருந்தே எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். கடைசியில பாருங்க சொல்றாங்க, எப்பொழுது நடந்தது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் என்ன சகோதரன் சிறியர் ஒருவருக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், வேறு யாருக்கும் இல்லை, அதை எனக்கே செய்தீர்கள். அதனாலதான் உங்களுக்கு என்ன அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றா, இவர்கள் இந்த பூமியில என்ன செய்தார்கள் என்பதை நாங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காலையில நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த காலை வேளையில நாங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்று சொன்னா, இந்த வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் இந்த பூமியில என்ன செய்தார்கள், அப்படி இந்த பரலோகராஜ்யத்துக்கு போவதற்கு அவர் என்ன செய்தார்கள் என்று நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, அதான் சொல்லப்படுது, பசியா இருந்தேன், எனக்கு நீங்க என்ன செய்றீங்க, போஜனம் கொடுத்தீர்கள். அவர் எப்படி பசியா இருந்தாரு, அவர் தேவன் அல்லவா. என்ன இன்னைக்கு பாருங்க, உலகத்துல தேவனை அறியாம, அவருடைய வார்த்தையை அறியாம கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. பசியாக என்ன ஒரு பசியாக, ஒரு ஆவலாக, தேவனுடைய வார்த்தை என்னன்னு தெரியாது, இயேசு ஆண்டவரை குறித்து தெரியாது, அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு உலகத்துல கோடா கோடியாய் பெருகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அதோடு கூட அவர் சொல்லுகிறார் என்ன பாருங்க, பசியாக எனக்கு நீங்க போஜனம் கொடுக்கவில்லை, தாகமா இருந்தேன், என் தாகத்தை நீங்க தீர்க்கவில்லை. என்ன கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுக்கிற தண்ணீர் வந்து தாகம் எடுக்கும், ஆனா நான் கொடுக்கிற தண்ணீர் வந்து என்ன செய்யாது, தாகம் எடுக்காது. அது ஏன், அது ஜீவ தண்ணீர். என்ன இப்ப ஜீவ தண்ணீர், இப்ப ஜீவ தண்ணீர் என்று சொன்னா தேவனுடைய அந்த வார்த்தை, நாங்க பெற்றுக்கொண்ட, நாங்க அறிந்து கொண்ட அந்த வார்த்தை என்ன செய்யணுமா, இப்படி தாகமா இருக்கிறவர்கள் மத்தியில நாங்க கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தா நீங்க எனக்கே கொடுக்கிறீங்க என்ற காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். ரைட். பாருங்க, நான் அந்நியனாக இருந்தேன் என்று சொன்னா, தேவனை அறியாம சபைக்குள்ள வராம, சபைக்கு வருவது வெட்கப்படாம தூரத்துல நிக்கிறாங்க. அப்ப எப்படி நிக்கிறாங்க, அந்நியர்களாக நிக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க பேசுற போது அந்நிய முகத்திலே பிணைக்கப்படக்கூடாது, அந்நியர்களோடு நாங்க என்ன செய்யக்கூடாது, நல்ல உறவு வச்சு கொள்ளக்கூடாது. அப்படி இருப்போமாக இருந்தா நாங்க கலக்கப்பட்டு, நாங்க அதனால நாங்க பாவத்தை சம்பாதித்து நாங்க நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாங்க ஏன் அவர்கள் வெளியே நிக்கிறாங்கன்னு சொன்னா, ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு தெரியாது, ஆண்டவரை அறியல, அதனால வெளியே நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களை நீங்க என்ன செய்யல, நீங்க அரவணைக்கல, உள்ள கொண்டு வரல என்று சொல்றாரு. அடுத்த வாசிங்க. வஸ்திரம் இல்லாத அவங்க என்ன செய்றாங்க, ஒரு நிர்வாணிகளை போல அவங்க என்ன வஸ்திரம் இருந்தும் இல்லாதவர்கள் போல ஒரு நிலையில அப்படிப்பட்ட மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அப்படியே நடக்கும் என்று சொன்னா, எப்படி நடக்கும் என்று சொன்னா, இன்றைக்கு பாருங்க, ஆணும் திருமணம், பெண்ணும் திருமணம், என்ன சாப்பாடு மிஞ்சினா கூட ரோட்ல கொஞ்சம் கொட்டி விடுறாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லா ஜனங்கள், அதிலும் ஆண்களை விட பெண்கள் மிக படு மோசமாக இன்னைக்கு பாருங்க, பொம்பளை எல்லாம் டிஷர்ட் ட்ரவுசர். அப்ப நோவான காலத்துல இப்படிதான் இருந்தது. இப்ப இலங்கை தேசத்துல சட்டம் எல்லாம் கொண்டு வர போறாங்க, விபச்சார சட்டங்கள் எல்லாம் கொண்டு வர போறாங்க, மிக மோசமாக பிசாசு காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அப்ப இப்படிப்பட்ட காலகட்டங்கள் நாங்க என்ன செய்யக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் சும்மா நாங்க பார்த்து கொண்டு பேசாம இருக்க கூடாது. கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமாக தெரியாதவர்கள் மத்தியில் நாங்க சொல்ல வேண்டும், இந்த சாப்பாட்டை கொடுக்க வேண்டும். எங்கள் மீது விழுந்த கட்டாய கடமையாக வேதம் சொல்லுகிறது.
அப்ப நிர்வாணியா இருக்கிறாங்க, நிர்வாணமா தெரிறாங்க, அவங்களுக்கு அதை குறித்து தெரியாது. நாங்க பேசுகிற போது அவங்க சொல்வார்கள், இது ஒரு ஃபேஷன் என்று சொல்வார்கள், ஸ்டைல் என்று சொல்வார்கள். நாங்க கூட கற்றுக்கொள்ள, ஏன் சபையில் இருக்கிறவங்க கூட அதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனதாக இல்லை, ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லை. இது ஃபேஷன், உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிற அளவுக்கு தான் மனசு இருக்கிறது. ஏனென்றா வேதத்தின் ரகசியம் தெரியாது, வேதத்தின் வெளிச்சம் தெரியாது. அதுக்காக தான் சொல்றது, வேதமட பாவுக்கு வாங்க, கற்றுக்கொள்ளுங்க, தேவனை அறிந்து கொள்ளுங்க, வார்த்தையை அறிந்து கொள்ளுங்க, அப்பதான் உண்மை தெரியும் என்பதற்காக தான் படிச்சு சொல்வது. ஆனா யாருக்குமே விளங்குவதில்லை, நேரம் ஒதுக்குவதில்லை, கற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கு கற்றுக்கொள்ளாம வெளியில போய் விரும்பியபடி அநேகம் வழி நாங்க என்ன செய்வோம், வாய்க்கு வந்த வழியில பேசிக் கொள்ளுவோம். அதனால நாங்க சாபத்தை தேடிக் கொள்ளுகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாங்க வீணாய் பேசி மற்றவங்களை குற்றப்படுத்தி ஏசி நாங்க சாபத்தை தேடிக் கொள்கிறோம் என்பதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. நாங்க தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே கடைசி நாட்கள் ஒரு அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏண்டா தேசங்கள் அவ்வளவு மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. பாருங்க, 6 அடி மனுஷனை அழிப்பதற்கு 60 அடி விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், நவீன ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மூளை கெட்டவர்கள் என சொல்ல வேண்டும். தேவனை அறியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், மனிதனை பற்றி அறியாதவர்கள், மனுஷனுடைய அந்த அன்பை பற்றி விலகிக் கொள்ளாதவர்கள், அடிப்படை மனித உரிமை என்னன்னு தெரியாதவர்கள், மனிதர்களை நேசிக்காதவர்கள் இன்றைய உலகத்திலே அழிவுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிமித்தமாக தேவனுடைய கோபாக்கினை தேசங்களிலே ஊற்றப்பட்டு இன்றைக்கு மனித இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஏண்டா ஜனங்களுடைய மீறுதல், பொல்லாப்பு. அப்ப பாருங்க பிரியமானவர்களே, தேவனுடைய கோபமாக இருக்கிறது. அப்ப அடுத்ததாக என்ன சொல்லப்படுகிறது, வியாதி உள்ளவனாயும் காவல் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வர இல்லை. இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை இல்லாம சபைகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க. என்ன தீர்மானம் எடுப்பது, யாரை நம்புவது, என்ன செய்வது, ஒரு தீர்மானம் எடுக்க முடியல. கடவுளை நம்புவதா, மனுஷனை நம்புவதா, யாரை நம்புவது, தீர்மானம் எடுக்க முடியல. ஒரு குழப்பகரமான வாழ்க்கை. இஸ்ரேல் அடிக்கப்பட்டது போல சில விசுவாசிகளை கடை சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் வாழ்க்கையே சரியில்லை, ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளே இப்படி சொன்னா வெளியில் உள்ள தேவனை அறியாதவர்கள் என்ன செய்வாங்க, இதை விட மோசமா இருக்கிறான். அப்படிப்பட்டவர்களை தேடி சென்று தேவனுடைய இந்த ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய வேலை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான கடமை. இதை உணர்வில்லாதவர்களாக இன்றைக்கு நாங்க இருந்து நாங்களும் அழிந்து போகக்கூடியவர்களாய், நாங்க சபிக்கப்பட்டு போகிற ஜனங்களாக இன்றைக்கு சபைக்குள்ளே இருந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதைத்தான் அவர்கள் செய்தார்கள், இதைத்தான் இந்த வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் செய்தார்கள். என்ன செய்வார்கள், தேவனுக்கு முதலிடத்தை கொடுப்பார்கள், அவருடைய வேதத்தை விரும்பி வாசிப்பார்கள். சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டபடி வேதத்தில் இரவு பகலாக தியானமாக இருந்து அவருடைய பாதத்தில் இருந்து வேதத்துக்கு செவி கொடுத்து வேதத்தினுடைய சகல காரியங்களையும் அறிந்து கொண்டு வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்த ஜனங்கள் என்ன செய்வார்கள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சபைக்கு ஒழுங்காக வருவாங்க, அவருடைய வார்த்தையை கேட்பாங்க, முறுமுறுக்காதபடி வார்த்தையை அதை மறுபடியுமாய் தியானித்து பார்த்து அதை விளங்கிக் கொண்டு வார்த்தை சொல்கிறபடி அதை தங்களை நடக்க தங்களை அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஜனங்கள் ஒருபோதும் மற்றவர்களை குற்றம் சாட்ட மாட்டாங்க, ஒருபோதும் குற்றம் சாட்ட மாட்டாங்க. தேவ பயம் உள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள், நேர்மை உள்ளவர்கள், நிதானமாக தேவனுக்கு சாட்சியாக தேசத்திலே தேவனுடைய நாமத்தை தூசிக்காதபடி சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஜனங்கள் தான் தேவனுடைய வலது பக்கத்தில் நிற்கிற ஜனங்கள் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு இந்த காலையிலே அழகாக கற்றுக் கொடுக்கிறது. தேவன் எங்களை அழைத்ததன் நோக்கம் என்ன, அவருடைய திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்ற அவர் இந்த உலகத்துக்கு ஆட்சி செய்ய வருகிற போது உலகம் முழுவதுமாய் அவருக்கு சொந்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் விசேஷித்த விதமாக எங்களை அழைத்திருக்கிறார். எங்களிடத்திலே ஒரு விசேஷித்த தன்மையை கண்டு எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் செயல்படுவோம், சிந்திப்போம், செயல்படுவோம், தேவனுக்காக எழுப்பி பிரகாசிப்போம், தேவனுடைய வேலையை செய்வோம் என்று சொல்லி எங்களை நம்பித்தான் தேவன் எங்களை அழைத்தார். ஆனா நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் வலது பக்கத்தில் நிற்பவர்களாக இருக்கிறோமா அல்லது இடது பக்கத்தில் நிற்பவர்களாக இருக்கிறோமா என்று இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, வாசிங்க. அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள்
இது இரண்டாவது விஷயம். முதலாவது, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மன்னா, இந்த ஆகாரம், இந்த ஆகாரத்தை கொண்டு வெளியிலே அப்படி இருக்கிறவர்களுக்கு, தேவனை அறியாது என்ன செய்வது என்று சொல்லி மரணத்தின் விளிம்பிலே நிற்கிறவர்களுக்கு இந்த மன்னாவை கொடுத்து அவர்களை நல்ல ஒரு புஷ்டியான ஜனங்களாக, தேவனை அறிந்து கொண்ட ஜனங்களாக, பரலோகத்துக்கு ஜனங்களாக மாற்றுகிற வேலையை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற போது எந்த விதமான கரிசனையும் இல்லாதபடி நாங்க உழைத்து நாங்க சாப்பிட்டு மிச்சம் பிடித்து இப்படியாக நாங்க எங்களுக்காக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அது மாத்திரமல்ல, இரண்டாவது, உண்மையிலே பாதிக்கப்பட்டு ஆகாரம் இல்லாதபடி, உடை இல்லாதபடி, வேதனைப்பட்டு வியாதிகளோடு சிறைச்சாலைகளும் அங்கும் இங்குமாக வைத்தியசாலையிலே இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறவர்களை தேடி சென்று உண்மையாகவே மனப்பூர்வமாக உலகத்தினுடைய காரியங்களை அறிந்து போகிற உலகத்தினுடைய காரியங்களை கொடுத்தவர்களை மீட்டெடுக்கிறது இரண்டாவது காரியமாக ஒரு கிரியையாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு இவர்களை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த வார்த்தை கூட நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அப்ப இந்த வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் யாரு? தேவன் விரும்புகிறபடி தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்து, இன்றைக்கு நம்ம தேவனுக்காக நம்ம உலகத்துல என்னத்தை இழந்திருக்கு நன்றாய் சிந்தித்து பாருங்க. ஆண்டவருக்காக நம்ம இதை இழந்திருக்கிறோம் என்றா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஈரான் தேசம், சீரியா தேசத்தை எடுத்துக்கொள்வீங்களாக இருந்தால் இன்றைக்கு அந்த நாடுகளில தேவ ஜனங்கள் பெருகி கொண்டு வராங்க, எழுப்புதல். இன்றைக்கு பார்த்தா அந்த நாடுகள்ல தேவ ஜனங்கள் வாழ முடியாத மோசமான நிலை இருக்கிறது. பிடிபட்டாங்கண்டா ஜெயிலே கொண்டு அடைச்சு போடுவாங்க. அப்படி மோசமான நிலை இருந்த போதிலும் கூட வெளியரங்கமாக ஊர்வலமெல்லாம் செய்திருக்கிறாங்க. தேவனுக்காக பாடல் பாடிக்கொண்டு ஜெபிச்சு கொண்டு ஊர்வலம் எல்லாம் போயிருக்கிறாங்க. எழுப்புதல் இந்த முஸ்லிம் நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் தேசத்திலே பாதி எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன சொன்னா, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய பணியை செய்யறபடினால நாங்க என்ன செய்யறோம்? நாங்க வாரம் ஜெபிச்சு கொள்றோம். ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் எங்களுக்கு என்ன சொல்ல தேவையில்லை. ஜெபம் மட்டும் பயங்கர பயரா இருக்கு, நல்லா ஜெபிப்போம், ஆனா கிரியையில போட மாட்டோம். அந்த ஜனங்கள் செபிக்கிறது மாத்திரமல்ல, கிரியையில போட்டு வீடுகள் தோறும் போய் ஆண்டவருடைய இந்த சத்தியத்தை மன்னாவை மற்றவர்களுக்கு கொடுத்து விளங்கி கொண்டார். இது கடைசி நாட்கள், இதுதான் சரி, இதுதான் உண்மை, என்னுடைய வாழ்க்கை போய் விழ நாங்க அழிந்து போய் விடுவோம், நாங்க அழியாமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றா கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நாட்கள் நாங்கள் சுறுசுறுப்பாக தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று அவர்கள் நம்பினபடினால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தேவனுக்காக உயிரையும் என துச்சமா நினைச்சு கொண்டு பணியை செய்த போது இன்றைக்கு இந்த தேசங்களில் எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. 500 பேராக இருந்தவர்கள் 5000 பேர், 10,000 பேர், இப்ப 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களாய் கூடி போட்டு போயிட்டார்கள். இந்த நாட்கள் தாமதிக்க தேசமே தேவனுக்கு சொந்தமான தேசமாய் மாறி போய்விடும் என்பதுல மாற்று கருத்தில். ஏன்னு சொன்னா அந்த மக்களுடைய தியாகம், அந்த மக்களுடைய முயற்சி, அந்த மக்களுடைய தேவன் மீது வைத்திருக்கிற அன்பும் பாசமும் இருக்கிற அப்படின்னா தேவனுக்காக என் வாழ்நாள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றதான ஒரு விடாப்பிடியினால இன்றைக்கு தேசம் தேவனை சந்திச்சு கொண்டிருக்கிறது. நரகத்துக்கு நேராக இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு வலது பக்கத்தில் நிற்கிறவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பெரியமானவர்களே, அடுத்தபடியாக 41ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே. இவங்க எங்க தான் இருக்கிறாங்க? சபைக்குள்ள தான் இருக்காங்க. சபைக்கு வராங்க, ஜெபம் பண்றாங்க, செய்தியை கேட்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யல? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறே இல்ல, அவர் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறே இல்ல, ஜெபங்கள் முதலிடம் கொடுக்கிறே இல்ல, ஓய்வு நாள் முதலிடம் கொடுக்கிறே இல்ல. ஏதோ கடமைக்காக ஆண்டவரை தேடுறது, கடமைக்காக வாழ்றது. நாங்களும் கிறிஸ்தவனை சொல்லிக் கொள்வோம், சொல்லிக்கொண்டு இப்பெண்ணமாக அங்கும் இங்குமாக பலவிதமான சாப்பாடுகள் பாருங்க, பலவிதமான செய்திகளை கேட்கிறாங்க. செய்திகளை கேட்டு சொல்றாங்க, நான் வீட்டில் இருந்து தேவனை ஆராதிப்போம். ஆனா வேதம் சொல்லுது, சபை குடிவருதலை விட்டுவிட வேண்டாம். சபை குடிவருதலை தேவன் விரும்புகிற ஒரு காரியம். இன்றைக்கு பொய்யான உபதேசங்கள், பிழையான உபதேசங்கள், அருவருக்கிற உபதேசங்கள் யூடியூப் வழியாக வந்து ஜனங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது. இதிலே உள்வாங்கப்பட்டவர்கள், இதிலே பங்கடைந்தவர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? உண்மையான ஆண்டவரை தேடாம பொய்யான காரியங்களை தேடி வஞ்சிக்கப்பட்டு
சபைக்கு சபைதாவி அங்கோடி இங்கோடி பணத்துக்கும் சாமான்களுக்கு பேருக்கும் புகழுக்குமாக அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சபைகள் தான் இருக்கிறார்கள். இவர்களை தேவன் என்ன செய்யறாராம்? இடது பக்கத்திலே வச்சிருக்கிறார். இடது பக்கத்திலே வச்சிருக்கிறார். ஏனென்று சொன்னா இவர்கள் நரகத்துக்குரியவர்கள். எவ்வளவு சொன்னாலும் விளங்காது, எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. இவர்கள் நினைக்கிறது நாங்க போய் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்துட்டோம்டா நாங்க பரலோகத்துக்கு போயிடுவோம் என்று சொல்லி. அந்த காணிக்கை ஆண்டவருக்கு தேவையில்லை. காணிக்கை கொடுக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. நீ மன ரம்மியத்தோடு விருப்பத்தோடு கொடுக்க வேண்டும். அப்பதான் தேவ ராஜ்யம் கட்டுப்படும். அப்படி கொடுத்துட்டு போனா நினைக்கிறது பரலோகத்துக்கு போய் இல்ல, நிச்சயமா போக முடியாது. பரலோகத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனுடைய தியாகத்தினால்தான் வாங்க முடியும் என்பதை இந்த காலையில விலகிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. மற்றவர்களை ஏசி பேசி அவமானப்படுத்தி அவர்கள் பின்னிட்டு பேசி புறங்கூறி தகாத வார்த்தைகள் பேசி சாட்சி இல்லாம சமூகத்திலே ஆண்டவர் நாமத்தை தூசித்து விதமாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அவங்களை ஏமாத்தி இவங்களை ஏமாத்தி கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி திருப்பி கொடுக்காம மாயமாகமான ஒரு வாழ்க்கை, மாயமாகமான ஒரு வாழ்க்கை, உண்மை இல்லாத வாழ்க்கை, நேர்மை இல்லாத வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, தேவன் இல்லாத வாழ்க்கை. தேவன் வீட்டுக்குள்ள இல்ல, தேவன் வெளியில நிற்கிறார். தேவன் வெளியில நிற்கிறாரு. தேவனை வெளியில திறந்து விட்டு போட்டு கிறிஸ்துவ வாழ்க்கை, தேவன் இல்லாத வாழ்க்கை, சபிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனா வீட்டுல ஓட்டு மட்டும் போட்டு வச்சிருக்கோம். இந்த வீட்டினுடைய மேய்ப்பர் யாரு? இந்த வீட்டினுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து. ஆனா பெருசா ஓட்டு மாட்டாங்க இருக்குது, பேர் மட்டும் எழுதி கொண்டிருப்பார். ஆனா இயேசு வெளியிலிருந்து கத்தி கொண்டிருக்கிறார். நான் உள்ள வரவா உள்ள வரவா உள்ள வரவான்னு இயேசு கத்தி கொண்டிருக்கிறார். ஆனா இயேசு உள்ளடக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, உள்ளடக்க விருப்பம் இல்லை. உள்ளுக்குள்ள வேலை செய்வது பிசாசு. சினிமா படங்களும் சினிமா பாட்டுகளும் இன்னுமாக தூசணங்களும் இன்னுமாக வஞ்சகங்களும் வைராக்கியங்களும் போராட்டங்களும் கசப்புகளும் இன்னும் ஈகோ இன்னும் பல பிரச்சனைகள் நிபந்தமாக இருக்குமாக இருந்தா நாங்க இடது பக்கத்தில் நிற்போம் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப ஏன் இடது பக்கத்தில் நிற்கிறாங்களா என்ற வார்த்தையை பெற்றுக்கொண்டும் விதமாக வார்த்தை இல்லாது தேவனை அறியாது ஒரு பசி காலத்தோட என்ன செய்யணும் தெரியாம இன்றைக்கு மறிக்கலாமா நாளைக்கு மறிக்கிறதா, ஒரு சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, ஆறுதல் இல்ல, ஒரு மகிழ்ச்சி இல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம், ஒரு பெரிதான ஜனக்கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜனக்கூட்டங்கள் மீது எந்த கரிசனையும் இல்லாம இஷ்டம் போல ஒரு கூட்டம் சபையில் இருந்து கொண்டு ஆண்டவரை மேமாத்தி, ஊழியக்காரரை மேமாத்தி, சக விசுவாசியை மேமாத்தி கொண்டு நான் கிறிஸ்துவன் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே, நீங்க எங்க போங்க? விசுவாசிக்கும் அப்படியே தூதனுக்குமாக நியமிக்கப்பட்ட இடத்துக்கு போங்க என்று சொல்லி அவர்களை துரத்தி விடுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு பிரியமானவர்களே. ஆகவே இந்த உலகத்துல இயேசு ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார், மிகவும் அருமையான ஒரு சந்தர்ப்பம். நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட வருகிற 2033 வருஷத்தோட நான் நினைக்கிறேன் 6000 ஆண்டுகள் முடிவடைந்து போல என்று நினைக்கிறேன். அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா ஆரம்பத்திலிருந்து நோவாட காலம் வரைக்கும் 2000 ஆண்டுகள் என்று, நோவாட காலத்துக்கு பின்பதாக இருந்து இயேசு கிறிஸ்துடைய வருகை மட்டும் 2000 ஆண்டுகளாகவும், இயேசு கிறிஸ்துவின் வருகையிலிருந்து 33ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2000 வருஷம் என்றும் கணக்கிடப்பட்டிருக்கிறபடினால 6000 வருஷங்கள் முடிவடைகிறதாக, 7000 வருஷங்கள் ஆண்டுடைய ஆட்சி. முதலாவது இந்த 7000 வருஷம் சொல்லக்குள்ள ஒரு 1000 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழ இந்த உலகத்தில் ஆட்சி நடக்கும். அதற்கு முன்பதாகத்தான் இந்த இவ்வாறு தேவன் 2 கூட்டமாக ஜனங்களை பிரிக்கிறார். பிரிச்சுட்டு இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து பிசாசுகளுடைய தூதர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போங்கள் என்று சொல்லி அங்கு அவர்களை துரத்தி விடுகிற ஒரு சம்பவத்தை காணக்கூடியதாக இருக்கு பிரியமானவர்களே. இந்த இடப்பக்கத்தில் இருக்கிற கூட்டத்தை நாங்க நிற்க கூடாது. நாங்க நிற்போம் என்று சொன்னா மோசமான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். நித்திய காலமாக தேவனோடு பரலோகத்திலே வாழ வேண்டிய நாங்க நித்திய காலமாக பிசாசுகளுடைய தூதர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த அக்கினி கடலை தள்ளப்பட்டு நாங்க எந்த ஒரு வாழ்க்கை தாங்க முடியாத ஒரு மோசமான வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதில் நாங்க எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே காலை வேளையில ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சபையில் இருக்கிற நாங்க யாருமே அந்த இடது பக்கத்தில் நிற்பவர்களுக்கு அந்த கூட்டத்துக்கு நாங்க போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இந்த காலையில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை விளங்கிக் கொண்டு, இந்த சந்தர்ப்பத்தை அறிந்து கொண்டு, இந்த சந்தர்ப்பத்தை இந்த உலகத்தில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்களுக்கு இருக்கிறது இன்னும் கொஞ்ச காலங்கள், இந்த கொஞ்ச காலத்திலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும்.
நாங்கள் செய்திகளை பார்க்கிற போது முதலாவது முறை ட்ரம்ப் வந்த போது ஒரு சம்பவம் நடந்தது உலகத்துல. இதுவரைக்கும் 2000 ஆண்டுகளாக எருசலேம் தலைநகராக அறிவிக்கப்படாமல் இருந்தது. இந்த உலகத்திலே மத்தியில இருக்கிற ஒரு பகுதி எருசலேம் பகுதி. அந்த பகுதி தேவனுக்கு சொந்தமான பகுதி, தேவன் வந்து இறங்கின பகுதி. தேவன் வந்து ஒரு கூட்ட ஜனத்தை தெரிந்தெடுத்து அந்த பகுதியை கொடுத்து அந்த பகுதியை வச்சவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த பகுதி. மறுபடியுமாய் தேவன் அந்த இடத்துல வந்து இறங்க போற அந்த பகுதியை ட்ரம்ப் வந்து முதலாவதாக தலைநகராக அறிவிச்சுட்டு 4 வருடங்கள் கடந்த 5 வருடங்கள் அவர் ஓய்வு எடுத்தார். மறுபடியும் தேவன் ட்ரம்பை கொண்டு வந்திருக்கிறாரு. இதை நாங்கள் உற்று நோக்குவோமாக இருந்தால் இது 3ஆம் உலக போர் தொடங்கி வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கலாம், தெரியாது. இதுதான் நடக்கும் என்று நான் சொல்ல வரல. சில வேளை இருக்கலாம் என்று நான் சொல்லவார். சில வேளை இது 3ஆம் உலக போர் ஆரம்பி வச்சு நவரா கூட இருக்கலாம் என்ற வேதத்துல சொல்லப்படும் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சிறிய நாட்டிலிருந்து தான் இந்த 3ஆம் உலக போர் ஆரம்பிக்கும் என்று சொல்லி நாங்கள் இந்த சிறிய நாடு உலகத்துல நாங்கள் தேடி பார்ப்போம் என்று சொன்னால் மிக 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 சிறிய நாடு வந்து காசா என்கிற அந்த பலஸ்தீன நாடு. ஆகவே அந்த நாட்டை தான் ட்ரம்ப் வந்து தன்னுடைய கையில் எடுக்க போவதாக, அந்த தேசத்தை அபிவிருத்தி செய்ய போவதாக அவர் இன்னைக்கு அறிக்கையிட்டு இருக்கிறார். அறிக்கையிட்ட போது உலக நாடுகள் எல்லாம் எதிராக ட்ரம்புக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் நாடுகள் எல்லாம் ட்ரம்புக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக ட்ரம்ப் சொன்னால் செய்து முடிப்பார். செய்து முடிக்கிற போது அந்த காசா பிரதேசத்தில் யுத்தம் ஆரம்பிக்கும். இது 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சு நினைக்கிற கொஞ்ச நாட்களிலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒருத்தர் நிலைமை வருவான். அவன் தான் அந்த கிறிஸ்துவா இருப்பான். அவன் வந்து சைன் பண்ணுவானாக இருந்தால் சைன் பண்றதுக்கு முன்பதாக அந்த நேரத்திலே அவனுடைய வருகை ரகசிய வருகை இருக்கும். ரகசிய வருகை இருக்கிற போது இங்கே ஆயத்தமாக இருக்கிற பூமியிலே ஆயத்தமாக இருக்கிற ஜனங்கள் அந்த வேளையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நானும் நீங்களும் பங்கடைவோமா என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குரிய பிரியமானவர்களே. நாங்கள் பங்கடைவோமா? அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆகவே ஆயத்தப்பட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவன் சொல்லுகிறபடி இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது தொழில் படிப்பு பட்டம் பதவி என்று சொல்லி உலக ஆசீர்வாதங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாங்கள் நிதானித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. நிதானத்தை அறிந்து கொள்வோமாக இருந்தா அந்த வலப்பக்கத்தில் நிற்கிற கூட்டத்துக்குள்ளே நாங்களும் போய் சேர்ந்து கொண்டு ஆனா நாங்கள் பரலோகத்திலே கடந்து போவோம். ஆகவே இந்த நாட்கள் எங்களுக்கு ஒரு இக்கட்டான காலமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே இயேசு ஆண்டவர் நிமித்தமாய் நாங்கள் பல பாடுகளை சந்திக்க வேண்டி வரும், பல காரியங்களை இழக்க வேண்டி வரும். ஆனா இதெல்லாம் துணிஞ்சு கொண்டு இழந்து கர்த்தருக்காக எழுப்பி நிற்கிற போதுதான் அந்த வலப்பக்கத்தில் கூட்டத்துக்குள்ளே நாங்கள் நுழைய முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவரே எங்களுக்கு இது நடக்கும் அது நடக்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொல்லி தேவனுக்கு பயம் உலகத்துக்கு பயந்து மற்ற காரியங்களுக்கு பயந்து நான் உலகத்திலே மனுஷனுக்கு பயந்து உலகத்திலே ஓடுவோம் என்று சொன்னார். நிச்சயமாகவே நாங்கள் கைவிடப்படுவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நாளும் இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் நல்ல ஆட்சியினுடைய முடியாது என்பதை மிக திட்ட தெளிவாக வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நானும் நீங்களும் மிக எழும்பி கர்த்தருக்காக பணி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற போவர்களாக இருக்கிறோம். ஆகவே இது கடைசி காலமாக இருக்கிறது. நாட்கள் நெருங்க உலகம் முழுவதுமாக ஒரு பாரிய பிரச்சனைகள் யுத்தங்கள் ஆரம்பித்துக் கொண்டு வருகிறது. பல நாடுகளில் பூமி அதிர்ச்சிகள், பல விதமான கொடுமைகள், ஓரணை சேர்க்கைகள் பல நாடுகளிலே அது வெளியரங்கமாய் செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறது. பல பொல்லாத காரியங்கள் தேசம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஜனங்கள் எல்லாம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். நோவான காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படி இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. நோவா 120 ஆண்டுகளாக அந்த ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டு வந்தார். அதில் குறிப்பிட்ட ஜனங்களும் நோவான பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் இருந்தார்கள். 120 அந்த காலத்திலே நோவான பிரசங்கத்தை எத்தனையோ ஜனங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனா கடைசி வரைக்கும் மறந்திரும்பல வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து நோவான ஊட்டுப்படும் வரைக்கும் உணர்வில்லாத இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் அவ்வாறு நாங்கள் உணர்வில்லாதவர்களாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக வரப்போகிற நாட்களில் நான் கைவிடப்படுவோம் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இந்த கைவிடப்படுவோமாக இருந்த இந்த உலகத்துல நிச்சயமாக நாங்கள் வாழ முடியாது. அது மிக மோசமாக இருக்கும். உலகத்தில் பல நாடுகளிலும் பலவிதமாக அந்த வயர்ஷிப் எல்லாம் பொருத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது. அது இலங்கைக்கு வரப்போகிறது. இலங்கையில கூட இப்ப புதிய விதமான ஐடென்டி கார்டு எல்லாம் கொடுக்க போறாங்க. ஒரே கார்டு உள்ள ஐடென்டி கார்டு கொடுக்க போறாங்க. அதுக்குரிய வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறது. காந்திமதி பல தேசங்களுக்கு போய் கொண்டிருக்கிறார். ஆகவே டிஜிட்டல் கரன்சி எல்லாம் தேசத்திலே வரப்போகிறது. இதெல்லாம் என்னத்துக்கு அடையாளம்? அவருடைய வருகைக்கு அடையாளம். நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா?
நாங்கள் எங்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். எங்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது கடைசி நாள், இது கடைசி நாள். 2033 ஆண்டுக்குள்ள எதுவும் நடக்கலாம். முடியும் போது ஆண்டவர் வருகையும் வரலாம், எனக்கு தெரியாது. ஆகவே உலகம் ஒரு கூட்டம் கர்த்தருக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் யுத்தத்துக்கு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறது. ஆனா நாங்க 3 வேளை நல்லா சாப்பிட்டு நல்லா விடிய நித்திரம் கொண்டு மற்றவங்களை குற்றம் சாட்டி மற்றவங்களை அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்க, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, அந்த ஊழியக்காரன் கல்ல, அந்த ஊழியக்காரன் பொன்முடிய எவனாக இருந்து போல நமக்கு என்ன அது ஆண்டவருக்கு அவனுக்குள்ள ஒரு காரியம். அது அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். நம்ம சரியா இருக்கிறோமா, நம்ம களவெடுக்காம இருக்கிறோமா, நம்ம பை சொல்லாம இருக்கிறோமா, நம்ம தூசணம் பேசாம இருக்கிறோமா, நம்ம அவகரிக்காம இருக்கிறோமா, அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். நம்ம நீதிமான்களாக இருக்கிறோமா, நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்றோமா, தேவன் சொல்படி நம்ம நடக்கிறோமா, நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போது நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் அதிகாரமும் கொடுக்கப்படல, உலகத்தில் கொடுக்கப்படல. நாங்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்க தேவனுடைய பிள்ளைண்டா தேவனுடைய குணாசயங்களுக்குள்ள இருக்க வேண்டும். முடிஞ்ச ஒரு 50% தேவனுடைய குணாசயம் இருந்து தேவனுக்கு பயந்து நாங்க வாழ வேண்டும். இஷ்டம் போல வாழ முடியாது. வேவலை போல இஷ்டம் போல வாழ்ந்தா நரகத்துக்குள்ளே தள்ளப்படுகிற சம்பவம் தெரியாத சில யோசிக்கலாம். நரகத்தை யாரு பார்த்தது? அது பிறகு பார்ப்போம். அப்படித்தான் ஐஸ்வர்யவான் கொடுக்கப்பட்டது. ஐஸ்வர்யவான் லாசரை பற்றி ஒரு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. லாசருடைய அந்த துன்பத்துல கூட கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இவ்வளவு வேதனைப்பட்டான் இந்த உலகத்துல, இவ்வளவு துக்கப்பட்டான் இந்த உலகத்துல. கண்களை காணவே இல்லை. ஐஸ்வர்யன் வீட்டு வாசலே கிடந்தான். ஆனா மரித்த போது லாசருவோ ஆபிரகாம் அடிக்க போனான். அந்த ஐஸ்வர்யவான் அந்த பாதாளத்தை தள்ளப்பட்டான். அழுகையும் பற்கடிப்பும் உள்ள வேதனையான இடத்தை தள்ளப்பட்டான். அப்பதான் உணர்வு வந்தது. நான் வந்துட்டேன் அறியாம. எனக்கு ஒரு உலகத்திலே சந்தர்ப்பம் கொடுத்த போது அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தாம நான் நரகத்துக்குள்ள வந்துட்டேன், பாதாளத்துல வந்துட்டேன். எனக்கு பூமியில் 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களின் நிலத்துக்கு வரக்கூடாது. இங்கிருந்து ஒரு மனுஷனை அனுப்பும், லாசரை அனுப்பும் கெஞ்சி மன்றாடுகிறான். ஆனா பதில் வருகிறது, இங்கிருந்து யாரு போனாலும் கேட்க மாட்டார்கள். பூமியிலே மோசைகளும் ஊழியக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவர்கள். இங்கிருந்து போனால் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி பிரியமானவர்களே, ஊழியக்காரர்கள் கத்திக் கொண்டிருக்கிறார்கள், மோசைகள் கத்திக் கொண்டிருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகளிடத்திலே கத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் மனம் திரும்புவோமா இருந்தால் நிச்சயமா எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவே பரலோக ராஜ்யம். ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தாதபடி ஆண்டவர் சமத்துக்கு ஒழுங்க வாழல. 1008 குறைகள், 1008 பிரச்சனைகள், அவங்களை குற்றஞ்சாட்டி இவங்களை குற்றஞ்சாட்டி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை நாங்கள் மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் தூசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த கடைசி நாட்கள் எச்சரிப்பின் செய்தி, எச்சரிப்பின் சத்தம். பரலோகத்துக்கு போவதா நரகத்துக்கு போவதா உங்களுடைய கையில தான் இருக்கு. நீங்க நினைச்சாலுடைய யாராலும் மாற்ற முடியாது, தேவனாலும் மாற்ற முடியாது, உடைய காரணமா யாராலுமே மாற்ற முடியாது. நீங்க மனசு வச்சா மட்டும்தான் இந்த வலது பக்கத்திலே போய் சேர முடியும், வலது பக்கத்திலே போய் நிற்க முடியும். பிரியமானவர்களே, இவ்வளவு கத்தையும் நீங்க கேட்கலன்னு சொன்னா உணர்வு அடையாட்டி கோவாவும் காலத்திலே 120 ஆண்டுகள் போதிச்ச போதிலும் உணர்வு அடையாம வெள்ளம் வந்து மாறிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அவ்வாறு 3ஆம் உலக போர் வந்து வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராது இருப்போம் என்று சொன்னா முடிவு நரகம். யாராலும் மாற்ற முடியாது. இங்கதான் கண்ணீர் விட்டு கதறி அழுது தேவன் மன்னிப்பு கேட்டு தேவன் பக்கம் சேர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். எத்தனை முறை தவறு செய்தால் தேவன் எங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பார். ஆனா இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து போனா அங்க மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றா அவர் சிங்காசனத்துல நீதி உள்ள நியாயாதிபதியாக இருப்பார். யாருக்குமே அவர்கள் உதவி செய்ய முடியாது, யாருக்கும் இந்த கிருபை பாராட்ட முடியாது. கிருபை உலகத்துலதான் கிருபை. இந்த கிருபையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம்டா. ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் இந்த உலகத்தை நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதோடு கூட பரலோக ராஜ்யத்திலும் நித்திய காலமாக தேவனோடு வாழ்கிறதான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இல்ல எத்தனை பிரசங்கத்தை கேட்டால் நான் இப்படித்தான் வாழ்கிறேன் என்று சொல்லி நீங்க கடவுளை ஏமாற்றி கொண்டு இந்த இஷ்டம் போல இந்த உலகத்துல வாழ்வீங்கன்னா
நீங்க நினைக்கிறது போல அந்த உலகத்துல வாழ்வீங்கன்னு சொன்னா நிச்சயமாக தேவன் கை கொடுக்க மாட்டாரு. இந்த உலகத்திலும் கண்ணீர், பாடுகள், வேதனைகள், கவலைகள், கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பிள்ளைகள் பாதிக்கப்படுவது கண்ணார கண்டு நீங்க அழுது குழம்பி வேதனைப்பட்டு எதை செய்வதென்று தெரியாம நீங்க நஞ்சை குடிச்சு செத்தாலும் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைகளை தள்ளப்படுகிற ஒரு சம்பவம் பிரியமானவர்களே. உலகத்தில் நாங்கள் ஒரு பரிசுத்தமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னா சமாதானத்தை கொடுக்க வல்லவர் இயேசு ஆண்டவர் மட்டும்தான். அவற்றை மட்டும்தான் பாவ மன்னிப்பு உண்டு. அவரால் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். வேறு யாராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது. வேறு யாராலும் அற்புதம் செய்ய முடியாது. வேறு யாராலும் சந்தர்ப்பம் கொடுக்க முடியாது. தேவனங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த இரத்தத்தை எங்கள் மீது ஊற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலம், இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோம். இந்த காலம் தூங்குகிற காலம் இல்லை. யோசுவாவை போல நானும் என் வீட்டாரை எல்லாம் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி அவங்க யோசுவா சொன்ன வேற ஒரு கருத்து, வேற ஒரு காரியம், அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அப்படி நாங்க மட்டும் வாழ்ந்தா போதும் என்று வாழ்வோமாக இருந்தா நாங்கள் இவ்வளவு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னு சொன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த ஆகாரம் இல்லாதபடி, இந்த மண்ணா இல்லாதபடி அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த மண்ணா இல்லாதபடி அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த மண்ணாவை பெற்றுக்கொண்ட நாங்க குப்பையில கொட்டி வச்சிருக்கிறோம். இந்த மண்ணாவை மண்ணுக்குள்ள தாட்டு வச்சிருக்கிறோம். யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? மண்ணுக்குள்ள தாட்டு வச்சவனுக்கு என்ன நிலைமை? வேதம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய கையையும் காலையும் கட்டி கொண்டு அக்கினியிலே போடப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதே நிலைமை நமக்கு வர வேண்டுமா? இதே நிலைமை நமக்கு வர வேண்டுமா? மன்னா கையிலே கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மன்னாவை மண்ணுக்குள்ளே தாட்டு வைக்காம மன்னாவை கொண்டு யார் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தேவன் பக்கம் திருப்ப வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்க என்ன செய்ய போகிறோம்? இந்த கொஞ்ச காலம் நாங்க உயிரோடு இருக்க போகிறோம். எத்தனை ஆண்டுகள் தெரியாது. அதுக்குள்ள நான் பெரியவன், நீ பெரியவன், நான் பணக்காரன், படிச்சவன், பட்டதாரி, ஒன்றுமே சொன்ன இதெல்லாம் பரலோகத்துக்கு வரா. இதெல்லாம் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார். நீ உலகத்துல பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தையா? கர்த்தருடைய வேலையை செய்யல. இதை மட்டும் தான் கேட்பாங்க. இது மட்டும் தான் அந்த ரிசார்ஸ். இந்த ரிசார்ஸ் யாருக்கு இருக்குதோ அவங்க பரலோகத்துக்குள்ள போவாங்க. வலது பக்கத்தில் நிற்கவர்கள் சுதந்திரமான ராஜ்யத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இடது பக்கத்தில் நிற்கிறவர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் எவ்வளவுதான் தலைகளாக இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். எச்சரிக்கை செய். உங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம். நம்ம என்ன செய்ய போறோம்? எனக்கும் சேர்த்து, உங்களுக்கு மாத்திரமே எனக்கும் சேர்த்துத்தான் தேவன் சொல்லுற ஒரு செய்தியாக இருக்கிறது. நாங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம்? மத்தேயு 6:13 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். யாருக்கு இடம் கொடுக்க போகிறோம்? தேவனுக்கா உலகம், தேவனுக்கா பிசாசு, தேவனுக்கா மனுஷனுக்கு? நாங்கள் யாருக்கு முதலிடம் கொடுக்க போகிறோம்? காலை வேளையில நாங்கள் தீர்மானம் எடுக்க அசால்ட்டா முடிஞ்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னா ஒரு பாதிப்பு படுக்கும். இந்த உலக வாழ்க்கையிலும் நிம்மதியையும் காண முடியாது, விடுதலையை காண முடியாது, சமாதானத்தை காண முடியாது. எவ்வளவுதான் உழைச்சி வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் மறுகணமே அது இல்லாமல் போகும். கண்ணீரோடு கூடிய வாழ்க்கை நாங்கள் நடிச்சு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு நடிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் மனுஷனுக்கு தான் நடிக்க முடியும், உலகத்துக்கு தான் நடிக்க முடியும், தேவனுக்கு நடிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 24 மணி நேரம் அவர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் நடிக்காம தேவனுக்கு முன்பதாக உண்மை உத்தமமாக நீதிமான்களாக இந்த உலகத்திலே நாங்கள் செயல்படுவோமாக இருந்தா கர்த்தருடைய வருகையில் நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்திலே நாங்கள் முதன்மையான இடத்திலே இந்த கிரீடம் தரிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய நேரடி பார்வையிலே தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கிற ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு நித்தியமாக நாங்கள் பரலோகத்துக்குள் ஆண்டவரோடு கூட வாழ்க்கையை நாம் வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம் என்பதை எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய காரியமாக எந்த பக்கத்தில் நிற்க போகிறோம்? யார் சபிக்கப்பட்டவர்கள்? சபிக்கப்பட்ட கூட்டமா, பரிசுத்த கூட்டமா? 41 வசனம் சொல்லுகிற போது தெளிவா சொல்லுகிறது, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து என்ன சொல்றார்? சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு சபிக்கப்பட்டவர்களே. ஆகவே பிரியமானவர்களே, சாபம் வருமான்னு கேட்டா வரும். எப்ப? தேவனுக்கு புறமா எழும்புற போது, தேவனுடைய காரியத்தை செய்யாத, தேவன் விரும்புகிற வாழ்க்கை இல்லாம இஷ்டம் போல வாழ்கிற போது சாபம் உங்களுக்கு இறங்கி வரும்.
சாபத்தின் விளைவினால தேசத்துல மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை, மகிழ்ச்சி எவ்வளவு உழைச்சாலும் தங்காது. அவங்க பேசி இவங்க பேசி அவங்க திட்டி கண்ணீர் விட வச்சு அவமானப்படுத்தி இருப்பதற்கு கூட இடமில்லாதபடி அங்கும் இங்குமாக அலைகிற ஒரு வாழ்க்கை நாம் ஏன் வாழ வேண்டும்? உலகத்தில் தேவன் எங்களை தேடி வந்திருக்கிறார், அருமையான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அறிந்து போற உலக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணாம எங்களுக்கு ஒரு சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு என்ற ஒரு சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு முக்கியமான ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சரீரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த சரீரத்துடைய ஆவியை நாங்கள் கொடுக்க வேண்டும். அது அந்த சரீரம் தான் நித்திய காலமாய் தேவனோடு வாழப்போகிறது. அந்த சரீரத்துக்காக நாங்கள் வாஞ்சித்தவர்களாக இந்த நாட்டிலே தேவனுக்காக வாழ வேண்டியவர்களாய், தேவன் விரும்புகிறபடி தேவனுக்காக எங்களை விட்டுக் கொடுத்து தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி நாங்கள் உலகத்திலே வாழ நாங்கள் ஆரம்பிப்போம் என்றால் நிச்சயமாக வலது பக்கத்தை கூட்டத்துக்கு நாங்கள் பிரவேசித்து நாங்கள் பரலோகத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பினை பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.